ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அபூர்வா செம்ம பயத்தில் இருக்காங்க. ஏன்னா கோர்ட்டில் வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டு சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ டிஎன்ஏ டெஸ்ட்டில் மட்டும் சந்திராவோட பொண்ணு பூமி தான் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அபூர்வாக்கு இருக்கிற அதிகாரம் எல்லாமே போயிடும். அதனால பூமியை இனிமேட்டு விட்டு வைக்கக்கூடாது, அவளை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்களை ஏற்பாடு பண்ணுறாங்க. பூமியோட ஃபோட்டோவை அனுப்பி இவ கதையை எப்படியாவது முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி அபூர்வாவும் சொல்லிடுறாங்க. போட்டோல பார்த்துட்டு பூமியை அந்த ரவுடிங்களை தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ பூமியை பின்னாடியே துரத்திக்கிட்டே போறாங்க. நம்ம பூமியும் உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற லேடிஸ் கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்கறாங்க, என்ன எப்படியாவது காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த லேடிஸும் பூமிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வராங்க. எதுக்காக அந்த பொண்ணை கொல்றதுக்கு வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அந்த ரவுடிங்கெல்லாம் சொல்றாங்க, அந்த பொண்ணு யாரு தெரியுமா, யாரை நீங்க காப்பாத்திருக்கீங்க தெரியுமா, நீங்க நியூஸை பார்த்தா தானே தெரியும், எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாத்துக்குமே நல்லது செய்த சரத் சந்திரா, அவங்களையே கொலை பண்ண பார்த்தவாவ, இப்ப சொல்லுங்க அவளை நாங்க கொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ அந்த லேடிஸ் எல்லாமே பூமியை தான் பார்க்குறாங்க. என்னம்மா நீ, உனக்கு என்னம்மா அவர் பண்ணாரு, அவரை போய் எப்படிமா கொலை பண்ண உனக்கு மனசு வந்துச்சு, நாங்களே சொல்கிறோம் இவளை நீங்கள் சும்மா விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்டுட்டு அந்த ரவுடிங்களும் பூமியை கொல்றதுக்காக போகிறாங்க. அப்போ நம்ம பூமியும் பின்னாடியே போயிட்டு ஒரு காரில் வந்து விழுகிறாங்க. அப்போது நம்ம ககன் வந்து அப்படியே பூமியை பிடிச்சிடுறாங்க. பார்த்தா நம்ம ககன் வந்து பூமியை பார்க்க, பூமி வந்து ககனை பார்க்க, ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ககன் வந்து அந்த லேடிஸ் எல்லாம் செம்மையாக கேள்வி கேட்குறாங்க, என்னம்மா நீங்கள் ஒரு பொண்ணுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா இப்படி தான் விட்டுட்டு எஸ்கேப் ஆக நினைப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த லேடிஸ் எல்லாம் சொல்றாங்க, அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா, அவ சந்திராவே கொலை பண்ண பார்த்தவ, அதுக்காக தான் நாங்க வந்து அவளுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நாங்க விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ககன் வந்து சொல்றாங்க, நீங்க பாத்தீங்களா பூமி அவர் கொல்றத நீங்க பாத்தீங்களா, எதையுமே கண்ணால பார்க்காம இந்த ரவுடிங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் ஒரு பொண்ணு மேல எப்படி பழி போட உங்களுக்கு மனசு வருது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா வெளுத்த வாங்குறாங்க. அப்ப அந்த ரவுடிங்களே அடிச்சு துரத்திடுறாங்க. நம்ம ககன் வந்து பூமி கையை பிடிச்சு வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ட அதுக்கு பூமி சொல்றாங்க, இல்ல சார் நான் வரல, நீங்க எதிரியா நினைக்கிற அந்த சந்திராவோட பொண்ணுனா நான் எப்படி உங்க கூட வர முடியும், வேணாம் சார் நான் வந்து இப்படியே இருந்துக்கிறேன், நான் எங்க போறேனோ அங்கேயே போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ககன் சொல்றாங்க, பூமி நான் சொல்றது கேளு உள்ளவா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டேன். அதுக்கு பூமி வந்து சொல்றாங்க, நீங்க என்னை பத்திலாம் கவலைப்படாதீங்க சார், எனக்கு கடவுள் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ககன் சொல்றாங்க, அந்த கடவுள் தான் உனக்காக என்னைய அமுச்சு வச்சிருக்காரு, பேசாம என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு பூமியை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம பூமிக்கு ஒரே குழப்பமா இருக்கு, கண்டிப்பா அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல இந்த அபூர்வா ஏதாவது பண்ணுவா, அப்போ ககன் கிட்ட இதை பற்றி நம்ம ஹெல்ப் கேட்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு செரி கிட்டையும் கிருஷ்ணா கிட்டையும் ஹெல்ப் கேட்குறாங்க. அந்த அபூர்வா வந்து சுயநலவாதின்னு அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், அவள் வந்து என்னைய கொல்ற அளவுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா கிட்ட சொன்ன இதை கேட்ட கிருஷ்ணாவும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன பூமி சொல்கிற, அபூர்வா வந்து செல்ஃபிஷாக இருக்கா அப்படின்னு நினச்சா, ஆனால் கொல்ற அளவுக்கு போவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பூமி சொல்கிறாங்க, எனக்கு நீங்கள் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் டிஎன்ஏ டெஸ்ட்டில் என்ன கோல்மால் வேணாலும் நடக்கலாம், நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போது சரி கிருஷ்ணா ரெண்டு பேருமே ககன் கிட்ட சொல்லி எல்லா உண்மையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. பூமி தான் சந்திராவோட உண்மையான பொண்ணு அப்படிங்கிறது டிஎன்ஏ ரிப்போர்ட்லயும் வந்துடுது. இதை வந்து எப்படியாவது அபூர்வா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஹாஸ்பிட்டல்ல போய் கேட்கறாங்க. அங்க பார்த்தா யாருமே இதை சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இல்ல மேடம் எங்களால உங்ககிட்ட உண்மையை சொல்ல முடியாது, இது வந்து ரொம்பவே சீக்ரெட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆனா அபூர்வா வந்து அங்க இருக்கிற டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் வந்து டிராமா பண்றாங்க. பூமி மட்டும் அவரோட பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நான் அவளை ரொம்பவே நல்லா பார்த்துப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அபூர்வா பயங்கரமா ஷாக் ஆகி நிற்கிறாங்க. இது நடக்கவே கூடாது, எப்படியாவது நம்ம ரிப்போர்ட்டை மாற்றி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டையும் மாற்றி வச்சிடறாங்க. ஆனால் நம்ம ககன் வந்து உண்மையான ரிப்போர்ட்டை தான் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சப்மிட் பண்ணிட்டாரு. கோர்ட்டில் எல்லாரும் தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சரத் சந்திராவோட பொண்ணு பூமி தான் அப்படிங்கிறது டிஎன்ஏல நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கிருஷ்ணா சாரதா சரி எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம பூமி ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம பூமியை வெளியிலையும் எடுத்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அபூர்வாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த நேரம் நம்ம பூமி மேல கை வச்சா கண்டிப்பா நம்ம மேலதான் கேஸ் திரும்பும், அதனால நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா அமைதியா இருக்காங்க. அபூர்வாவோட சித்தி சொல்றாங்க, அபூர்வா இப்போ பூமி தான் சந்திராவோட உண்மையான பொண்ணு அப்படிங்கிற உண்மை வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு, இனிமேட்டு உனக்கு பவரே இருக்காது, போ சந்திரா வந்து எல்லா பொறுப்பையும் பூமி கையில தான் ஒப்படைக்க போறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அபூர்வாவை மண்டை வெடிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அபூர்வா சித்தி பேசுறதை கேட்டுட்டு என்ன சித்தி ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நான் விட மாட்டேன், கண்டிப்பா அவருக்கு இந்த உண்மை தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கிருஷ்ணா வந்து சொல்றாங்க, நீங்க பாரு அபூர்வா, நீ எந்த உண்மை யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சியோ அந்த உண்மை இப்போ தெரிய போகுது, நீ என்ன நினைச்சாலும் சரி பூமி சந்திராவோட பொண்ணுங்கிற விஷயத்த மட்டும் உன்னால மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த சைடு ஹாஸ்பிட்டலில் கிருஷ்ணா வந்து சந்திரா கிட்ட எல்லா உண்மையும் சொல்றாங்க. உங்க உண்மையான பொண்ணு வேற யாருமே இல்லை பூமி தான் அப்படின்னு சொன்னதுமே நம்ம சந்திரா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட்டில் எல்லாமே நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதுமே நம்ம
நம்ம பூமியை கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க சந்திரா. அப்போ அபூர்வாவுக்கு வந்து உள்ளக்க கதி கலங்கிட்டு இருக்கு. என்னடா இது, நம்ம எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துருச்சு. இப்போ சந்திராவோட இந்த நிலைமைக்கு காரணம் நாம தான் அப்படின்னு தெரிஞ்சா என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. இந்த பழிய வேற நம்ம பூமி மேல போட்டோம். இவருக்கு பூமி தான் தன்னோட உண்மையான பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இவர் என்ன பண்ண காத்துட்டு இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கா. இந்த சைடு நட்சத்திரம் வந்து செம்ம கோவமா ககனோட ஆஃபீஸ்க்கு போறாங்க. அங்க போயிட்டு ககன் கிட்ட கேட்குறாங்க, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும். நீ என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்த, என்னோட எதிரியான சந்திராவோட பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்றேன் பாரு. நீ உயிருக்கு உயிரா விரும்பிக்கிட்டு இருக்க அந்த பூமி யார் தெரியுமா? அவளும் சந்திராவோட பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ககன் சொல்றாங்க, இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட நட்சத்திரா சொல்றாங்க, அப்போ நீ எப்படி அவளை மட்டும் ஏத்துக்கலாம், என்னை மட்டும் ஏத்துக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்றாங்க, அவர் ரொம்பவே நல்ல பொண்ணு, அவன் ஒன்ன மாதிரி ராட்சசிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட நட்சத்திரா வந்து சொல்றாங்க, நீ மட்டும் பூமி கழுத்துல தாலி கட்டினா அவளை தான் உங்க ரெண்டு பேரையும் எரிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு ககன் சொல்றாங்க, இங்க பாரு, தேவையில்லாம இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்காத. என்னால உன்னை கழுத்து பிடிச்சி வெளியில தள்ள முடியும், ஆனா ஒரு பொண்ணு நான் பாக்குறேன், ஒழுங்கா நீயே போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு நட்சத்திரா சொல்றாங்க, நீங்க ரெண்டு பேரும் எப்படி கல்யாணம் பண்ணி சேர்ந்து வாழ்றீங்கன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம ககன் வந்து 1000 தான் எல்லாரும் முன்னாடி அப்படியே தைரியமாக இருக்கிற மாதிரி காமிச்சாலும் உள்ளுக்குள்ள சந்திராவோட பொண்ணு பூமி அப்படின்னு தெரிஞ்சதுமே நம்ம ககன் வந்து உடஞ்சி போயிட்டாரு. ஏன்னா சந்திராவுக்கும் ககனுக்கும் ஆகவே ஆகாது. அதனால இனிமேட்டு நம்ம பூமியை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து பயங்கரமாக ஒரு டிப்ரெஷனில் இருக்காருன்னு தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சந்திரா கிட்ட சவால் வேற விட்டுருப்பாரு, உன்னோட பொண்ணு மட்டும் பூமியாக இருந்தால் கண்டிப்பாக நான் அவளை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை எல்லாத்தையுமே நினச்சி நம்ம ககன் வந்து பால்கலையில் நின்று ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காரு. அப்போ சாரதா வராங்க. சாரதா கேட்பாங்க, என்னாச்சு ககன், எதுக்காக ஒரு மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ ககன் வந்து அவர் மனசில் இருக்கிற பாரம் தாங்க முடியாமல் சாரதாவை கட்டிப்பிடிச்சு அழுகுவாங்க. அம்மா, இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, அந்த சந்திராவோட பொண்ணு பூமின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவளை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட சொல்லி அழுகுறாங்க. அதுக்கு சாரதா சொல்கிறாங்க, இங்கே பாரு ககன், நீ அந்த சந்திராவை தான் எதிரியாக நினச்சிக்கிட்டு இருக்க, ஆனால் பூமியை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும்ல, பூமி ரொம்பவே நல்ல பொண்ணுப்பா, உன் மனசுக்கு அவளை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அவளையே நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கு நான் எந்த அப்ஜெக்ஷனும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம சந்திரா கிட்ட வந்து எல்லாரும் கேட்குறாங்க, உன்னை யார் இப்படியெல்லாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம சந்திரா வந்து அபூர்வாவையே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ யாருக்குமே எதுவுமே தெரியல, எதுக்காக அபூர்வாவையே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்கும்போது நம்ம சந்திரா எந்திரிச்சு வந்து அபூர்வா கிட்ட கேட்குறாங்க, அபூர்வா, நீ என்னைய கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு நீ பூமி மேலே பழிய தூக்கி போட்டிருக்க, என்னோட பொண்ணை ஜெயிலில் தூக்கி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து அபூர்வா கழுத்து பிடிச்சு நெரிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே பயங்கர ஷாக்கிங்காக நிற்கிறாங்க. அப்போ பூமி வந்து சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, அப்பா வேணாப்பா, இப்போ தான் நான் உங்களோட பொண்ணு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கு, இந்த மாதிரி நேரத்தில் யாருக்கும் என்னால் சண்டை வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி ரொம்பவே பெருந்தன்மையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சந்திரா வந்து பூமி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு பூமி, இனிமேட்டு நீ நம்ம வீட்டில் தான் இருக்க போகிற, அது மட்டும் இல்லாமல் உன்னை நான் தத்து எடுக்கணும்னு பேசிட்டு இருந்தேன், ஆனால் நீ தான் என்னோட உண்மையான பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் இனிமேட்டு எல்லா பொறுப்பையும் உன்கிட்ட தான் ஒப்படைக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து பூமி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டா அவரும் அப்படியே பேயடைஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.